வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கணவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேட்டி தற்போது நிகழவிருக்கிறது. அதிமுகவில் ஒருபுறம் நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் தலைமையில் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம், நீதி கேட்டு நெடும் பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் கர்நாடக மாநில அதிமுக செயலர் திரு புகழேந்தி மற்றும் ஊரறிந்த உலகறிந்த மிகப்பெரிய பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தினகரனுக்கு நீதி கேட்டு ஒரு பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? அதிமுக இரண்டாக உடைந்திருக்கிறதா, மூன்றாக உடைந்திருக்கிறதா? தினகரன் அவர்கள் அதிமுக நீக்கப்பட்டிருக்கிறார். தினகரன் அவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சியை தற்போதும் திரைமறைவிலிருந்து நடத்துகிறாரா? இவை உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்வி கணவன் நிகழ்ச்சியில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த விருந்தினர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்க அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன. கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நான் அறிமுகத்தில் சொன்னது போல அதிமுக இன்னைக்கு ரெண்டா உடைஞ்சிருக்கா, மூன்றா உடைஞ்சிருக்காங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? உடையிலேயே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக கிளம்பியிருப்பது, ஒரு 11 பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட. 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 12 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆமாம், இது ஒரு மிகப்பெரிய 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு இயக்கம். ஒரு 11 பேர் இந்த தொகை ரெண்டா உடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம். செங்குத்தா பிளந்தா தான் ரெண்டா உடைஞ்சதுன்னு சொல்லணும். இல்லை, 12 24 நபர்கள் மட்டுமே சொல்லி சொல்ல முடியுமா? அவர்களுக்கு பின்னாடி அவங்க பின்னாடியெல்லாம் ஆள் கிடையாது. இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள், திரளக்கூடிய கூட்டங்களை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஐயா, அது கூட்டமே கிடையாது, திரட்டப்படுகிற கூட்டம். அவருக்கு கொட்டிவாக்கத்தில் பேசுறதுக்கு 7 மாவட்டத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 7 மாவட்டத்தில் அவருக்கு ஆள் இருக்குன்னு ஒத்துப்பீங்களா? எந்த கட்சியும் இல்லாதவங்களை அப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. அவர்களுக்கான மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லி சொல்ல நிச்சயமா கிடையாது. திரு டிடிவி தினகரன் அவருடைய குடும்பத்தினரோடு அதிமுக ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அப்படின்னு அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் சொன்னாரே, அது ஒதுக்கி வைக்க முடியாது சொல்றதுக்கு அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அவர் நிதியமைச்சராக இருக்கிறார். நிதியமைச்சருக்கு அதிகாரம் இருக்கா? நிதியமைச்சர் நிதி சம்பந்தமான உத்தரவுகளை பிறப்பிக்கத்தான் அதிகாரம் இருக்கு. அந்த முடிவை எடுத்தது முதலமைச்சருடைய ஒப்புதலோடு இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர் பெருமக்களும். முதலமைச்சர் சொன்னாரா? முதலமைச்சர் மறுத்தாரா? நீங்க கேட்டால தெரியும். இல்ல, 100 முறை அதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திச்சிருக்கிறார். 7-8 பொதுக்கூட்டங்களை கலந்து. நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த கேள்வியை கேட்டீங்களா? யார் சார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்ணசைவும் கையெழுத்தும் இல்லாமல் இந்த கட்சியில எந்த சீர்திருத்தமும் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அது என்னமோ சட்டத்திட்ட விதிகள் அப்படித்தான் சொல்லுது. ஆமா, ஆனா ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் ஒன்று கூடி சொல்லி தினகரன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் நாங்கள் கட்சியிலிருந்து நீக்கி வைத்திருக்கிறோம், ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி உலகறிய செய்தியில் ஒளிபரப்பான விஷயம் அது. சரி, அப்புறம் நீங்க அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? அதிகாரமே இல்லையே. விலைக்கு வச்சு என்ன செய்தாங்க? அந்த போர்டை எடுத்து தள்ளினாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாதா? அதிமுக தலைமை அலுவலகத்துல திருமதி சசிகலாவுடைய படம் அகற்றினாங்க. அது சாமானியமா அகற்ற முடியுமா? போலீஸ் வச்சு அகற்றினாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி அகற்றினாங்க. அப்ப அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அவ்வளவுதான கட்சி இருக்கிறது. அது எப்படி அதிகாரம் கொண்ட கட்சி இருக்குமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொதுச்செயலாளர் இருந்தபோது அவருடைய படத்தை தலைமை நிலையத்திலிருந்து யாராவது அகற்றி இருக்க முடியுமா? முடியாது. இப்ப அகற்றிட்டாங்க. அப்படிங்கும் போது இவர்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள். இவர்களை தாண்டிய பலம் வேறொரு. பலவீனப்பட்டல்ல, நாமே அதற்கு ஒரு கருவியாக இருந்தோம் என்கிற பழி சுமக்க நாங்கள் விரும்பல. இல்லைன்னா தடுத்து நிறுத்துறதுக்கு ரொம்ப நேரமாகாது. ஏன்னா தினகரன் அவர்களை விலக்கி வைக்கிறோம் என்று சொன்ன பொழுது நானே நேற்று விலகி கொண்டேன். ஆட்சிக்கும் கட்சிக்கும் ஊனம் ஏற்பட்டு விடுமானால் அதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொன்ன அவருடைய பெருந்தன்மையை நாங்கள் மனசில் உள்வாங்கிட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கோம். சசிகலாவும் திரு தினகரனும் செய்யக்கூடிய தியாகம் அது. நிச்சயமாக அந்த தியாகத்தை எழுதி கொடுத்துட்டு நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் எழுதி கொடுக்கணும்? தியாகம் தானே. அப்புறம் யார் நடத்துறது? அவங்க ஒதுங்கிக் கொள்கிறேன் என்பது சொல்வது சரியா, யார் நடத்துகிறார் என்பது சரியா? கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து வந்து விடக்கூடாது. நான் ஒதுங்கிக் கொள்கிறேங்கிறது அவருடைய கருத்து. அதை ஏன் எழுத்து மூலமா கொடுத்து நான் விலகிக் கொள்கிறேன்னு சொல்லக்கூடாது? அதே விஷயம் தானே. அவர் எதை சொன்னாரோ அதை எழுதுறாரு. அதை பொதுச் செயலாளர் சொன்னா செய்வேன்னு தான் சொன்னாரு. பொதுச் செயலாளர் சொல்லியா நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொன்னாரு? அன்னைக்கு ஒரு நிலைமையை உருவாக்குறாங்க. அந்த நிலைமைக்கு அந்த நேரத்தில் அந்த நாளைக்கு அதுதான் பதில். நீங்கள் சொன்னது போல திரு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கலாமே, என்னை நீக்குவதற்கான அதிகாரம், என்னை ஒதுக்குவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது, பொதுச் செயலாளரை தவிர சொல்லி. சண்டை மாதிரி வரும், கட்சிக்குள்ள பிளவு இருக்கிறது மாதிரி வரும். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சு. ஸோ கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிளவை வெளிப்படுத்தாமல் இருக்கிறார் திரு தினகரன். இல்ல நினைச்சா பிளவுபடுத்திடலாம், அதை அவர் விரும்பல. இல்லை, இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை ஏற்காமல் இருக்கிறார், சசிகலா குடும்பத்தினரை ஏற்காமல் இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அமைச்சரை திரு டிடிவி தினகரன் நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம் சொல்லி சொல்லுது.
திரு டிடிவி தினகரன் நான் ஒதுங்கி இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இயல்புல 3 அணி கண்ணில் தெரியலையா? அதிமுக பிளவே இல்லை, உடைசலே இல்லைன்னு சொல்லி சொல்றது ஏற்கக்கூடியதா? 3 அணின்னா ஓபிஎஸ் தனியா இயங்குறார், அது ஒரு அணின்னு சொல்லக்கூடாது. இவங்க இயங்கலை. டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலர் வைத்து கட்சி இயங்கிட்டு தான் இருக்கு. ஆனா தலைமை நிலையத்தில் முதலமைச்சர் போறாரு, அமைச்சர் பெருமக்கள் போறாங்க, மற்றவங்க போறாங்க. திரு ஓபிஎஸ் அணியில கூட யாராலையும் போக முடியல. இவங்க தான் போறாங்க, இவங்க தான் இயக்குறாங்க. எல்லாமே இயல்பு போல் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சி செம்மையா நடந்துகிட்டு இருக்கு, கட்சி செம்மையா நடந்துட்டு இருக்கு. திரைமறைவுல இருந்து இயக்குறாரோ தினகரன்? திரைமறைந்து இயக்க வேண்டிய தேவை இல்லையே, நேரடியாக இயக்குறாரோ? நேரடியாக இருக்கிறாரு. அப்ப நாங்க கட்சியை விட்டு அவர் ஒதுக்கி வச்சுட்டோம் சொன்னதும், நான் கட்சியிலிருந்து ஒதுங்கி விட்டேன் என்று சொன்னதும், நடவடிக்கைகளை நிறுத்தி கட்சியிலிருந்து ஒதுங்கிட்டேன்னு சொல்லல, கட்சி நடவடிக்கைகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறேன்னு தான் சொன்னார். ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளருக்குரிய அத்தனை அதிகாரமும் கொண்டவர், நான் ஒதுங்கிக் கொள்கிறேன் அல்லது என்னுடைய செயல்பாட்டை நிறுத்திக் கொள்கிறேன் சொன்னா என்ன பொருள் எனக்கு புரியல. அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு அதிகம் கிளம்பி இருக்கிறது, உங்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை என்றுதானே அர்த்தம்? அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு அவரை எதிர்ப்பதற்கான ஆளுமையும் ஆற்றலும் உள்ளவங்க எல்லாம் இங்க தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. அவருக்கு எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அதிமுக இருக்கக்கூடியவர்கள் சொன்னது, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம், அவர்கள் எங்களோடு இணைய வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் இதே அமைச்சர் பெருமக்கள். ஆனால் திரு தினகரனை கட்சியை விட்டு நாங்கள் ஒதுக்கி வைத்துட்டோம்னு சொல்கிறார்கள். இதுல எதிர்ப்பு கிடையாது சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப ஏன் பேசாம இருக்காங்க? ஏன் இது வரைக்கும் பேசல? கட்சிக்காரர் நீங்க தான் சொல்லணும். இந்த பேச்சுவார்த்தை தேவையற்ற முயற்சி. ஆட்சிக்கும் கட்சிக்கும் அவங்களுடைய தயவோ அவங்களுடைய தாட்சியமோ நமக்கு தேவைப்படுதா? அவங்களை எதுக்கு கூப்பிடணும்? அவங்கள்ட்ட எதுக்கு பேச்சுவார்த்தை செய்யணும்? 1.5 கோடி தொண்டர்களுக்கு இன்னைக்கு ஒரு மன உளைச்சலை தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பச்சை துரோகிய தூக்கி வச்சு தோளில் வச்சு தான் இன்னைக்கு கட்சி நடத்தணுமா? துரோகின்னு நீங்க திரு பன்னீர்செல்வத்தை சொல்றீங்க, திரு பன்னீர்செல்வம் திருமதி சசிகலா குடும்பத்தை சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அப்ப காலில் விழுமும் தெரியலையா? எல்லாருக்குமே மாற்று கருத்து இருந்திருக்கு இல்லையா? என்ன மாற்று கருத்து? திரு நாஞ்சில் சம்பத்தை அவர்கள் இந்த தலைமை என்னால் ஏற்க முடியல, என்னுடைய மனசாட்சிக்கு நான் வெளியே போறேன்னு தான் சொன்னேன். உங்களுக்கே ஒப்புதல் இல்லாம இருந்தது. நானே வெளியே போறேன்னு தான் சொன்னேன். நான் பொது வாழ்வில் இருந்தே வெளியே போறேன்னு ஒரு முடிவு நான் மனசுக்குள்ள எடுத்தேன். என்ன காரணத்துக்காக எடுத்தீங்க? இதே தலைமை மீதான ஒரு மாற்று கருத்து. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தலைமை மேல ஒண்ணு எனக்கு கோபம் இல்ல. நீங்கள் கொடுத்த பேட்டிகள் ஊரிலிருந்து உலகம் இருக்கு. உங்களுக்கு நான் அதுல விமர்சனத்துக்கு நான் வரல. ஆனா உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து விமர்சிச்சாலும் நான் அதுக்கு தவறுன்னு சொல்லல. இல்ல, உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து. நான் என்ன சொல்ல, நான் அவங்கள பார்த்தது இல்ல, நான் அவங்கள பழகுனது இல்ல, எனக்கு அவங்களுக்கும் அறிமுகம் இல்லை. ஆனா அவங்கள நம்பியே பதவி வாங்கி அவரை நம்பியே பணம் சம்பாதிச்சு அவங்க காலிலே காலமெல்லாம் விழுந்து கிடந்து காட்டி கொடுக்கறான்னா, திரு டிடிவி தினகரனுக்கும் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் ஜென்ம பந்தமா? ஒண்ணும் அவர்களை நீங்க பார்த்தது இல்ல, அவர்களோடும் நீங்கள் பழகியது இல்ல. அப்ப அவருடைய தலைமை ஏத்துக்க தமிழ்நாட்டை காப்பாற்ற போற சூரியன், இந்தியாவை வளர வைக்க போற சந்திரன், கோடிக்கணக்கான விளிம்பி நிலை மக்களினுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றப்பட வேண்டும். அதையும் தாண்டி ஒரு திராவிட இயக்கம் இந்த மண்ணில் அது சேதமுற்றுவிடக் கூடாது என்கிற எண்ணம் தான். எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அதை காப்பாற்றுவதற்கு காலத்தின் கருவறையில் இருந்து வந்த தலைவன் டிடிவி தினகரன் என்று நான் நம்புகிறேன். டிடிவி தினகரனுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அதுக்கு சம்பந்தத்துக்கு பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வைகோவையும் பேசிய விஷயங்கள் திரு டிடிவி தினகரன் பேசுறது. இவர்களோடு ஒப்பிட தகுந்த தலைவரா அவர்? அந்த தகுதிக்கு வருகிறார். அந்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட வேண்டிய அளவுக்கு அவர் விஸ்வரூபம் எடுப்பார். பெரியாருடைய இடத்தில், அண்ணாவுடைய இடத்தில், எம்ஜிஆருடைய இடத்தில், ஜெயலலிதாவுடைய இடத்தில் திராவிட இயக்கத்துக்கும் அவருக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு திரு நாஞ்சில் சம்பத் திராவிட சிந்தனையில் ஊறியவர், திராவிட சிந்தனைக்கு ஒரு மையப்புள்ளியாக திகழ்ந்து அதை பற்றின 1000 புத்தகங்கள் படித்தவர், எழுதுபவர், பேசுவார். நீங்கள் சொல்லக்கூடிய சான்று திரு டிடிவி தினகரன் திராவிட இயக்கத்தை காப்பாற்ற வந்த பேரொளி. அதிமுகவை காப்பாற்றுவதன் திராவிட இயக்கத்தை அவர் காப்பாற்றுவார். ஒரு திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்கான எல்லா விதமான ஆளுமையும் தகுதியும் அவருக்குத்தான் இருக்கிறது. தலைவர்களுக்கே பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற தற்கால சூழலில் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்புவதற்கான எல்லா விதமான வல்லமையும் டிடிவி தினகரனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய திசையையும் திராவிட இயக்கத்தினுடைய திசையும் அவர்தான் தீர்மானிக்க போகிறார். இதை காலம் சொல்லும். அப்படி ஏதாவது ஒரு தலைமை பண்பு நீங்கள் அவர்கிட்ட பார்த்தா, தினகரன் பார்த்தா நீங்க சொல்ல முடியும்? பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் போதே தெரியல. நாஞ்சில் சம்பத் போல் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை என்று நான் நினைப்பேன். நாஞ்சில் சம்பத்திலே அதிமுக பொச்சலராக இருக்கணும். நான் விரும்பலையே. பேசுவது ஒரு திறன் என்றால், பத்திரிகையாளர் அணுவது ஒரு திறன் என்றால், நாஞ்சில் சம்பத்தை விட தமிழ் பேச தகுதி தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதங்க பெரிய திறமை. ஆபத்து வரும் பொழுது சிரிக்கிறார், எதிர்ப்பு வருகிற பொழுது கலங்கல்ல, விலகி இருக்க சொல்லுகிறார். நேற்று வரைக்கும் பக்கத்தில் இருந்தவன் சாக்ரட்டிஸ் மாதிரி நினைக்கிறார். அவரு கொண்டு வருகிறவன் மெலிட்டஸ், நஞ்சு கொண்டு வர்றவன்.
தெரியும் சாக்ரட்டிஸ்க்கு இவன் தான் மெலிட்டஸ்ன்னு. அவன் மெலிட்டஸ் நாணுகிறான். நீ நாண வேண்டிய அவசியம் இல்ல, உன்னுடைய கடமை நீ செய்கிறாய், குடுன்னு சொல்லி கோளை நெஞ்சை கையில வாங்குகிறார். அதே தெளிவு இருக்குங்க டிடிவி தினகரன். வேற ஒரு செத்துருப்பான் இவ்வளவு துரோகத்துக்கு. சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவ ஞானி. ஆமா, நாம் பேசுவது அரசியல் ஆளுமை பற்றி. தத்துவ நான் வந்து ஓமையா மட்டும் பாருங்க. நான் என்ன சொல்றேன், நேற்று வரைக்கும் கூட இருந்து அவருக்கு குடை பிடித்தவர்கள் இன்னைக்கு விலகி இருங்கன்னு சொல்லுகிற பொழுது கூட அதை சிரித்து கொண்டே ஏற்கிறாருங்க. ஞானிகளுக்கு இது தகுதி, தலைமைக்கு இது பண்பா? தலைமைக்கு அது பண்புங்கிறத அவர் இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறார் அவர் சொன்னதன் மூலம். சின்ன எதிர்ப்பு கிளம்போது அதை முளையிலேயே எதிர்ப்பே கிடையாதே. இது எதிர்ப்பு இல்லையே, இது ஒரு வஞ்சகத்தினுடைய வெளிப்பாடு. இது ஒரு சதிக்கு அவர்கள் உடந்தையாயிருக்கிறார்கள் என்பதற்கான அனுமானம். எதுக்கு வம்பு? மல்லு கட்ட வேண்டாம், கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும், காலம் எல்லாவற்றையும் சரி செய்யும் அவர் நம்புகிறார். மல்லு கட்ட வேண்டாம்ங்கிறது தலைமை பண்பாங்கிறது தான் என்னுடைய டவுட்டே. தியாக வாழ்வு என்பது வந்து புனிதர்களுக்கும் துறவிகளுக்கும் பொதுமையானதா இருக்கலாம், தலைவர்களுக்கு, அது குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கான பண்பா. அது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏங்க இருக்கக்கூடாது? மகாத்மா காந்தி தியாகம் பண்ணாருன்னா அவர் அரசியல் பதவிக்கு வரல. ஆனா வந்து அன்னைக்கு காலையில பதவியில கட்சியில சேர்க்கப்பட்டு அன்னைக்கு மதியம் துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்படும் போது உங்களுக்கு தலைமைக்காக தான் அந்த பதவியை கொடுக்கப்படும், அந்த கட்சியை நடத்துவதற்காக பதவி கொடுக்கப்படுது. அந்த கட்சியில நான் ஒதுங்கிறேன்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு ஆச்சரியமான பண்பு நீங்க வியக்குறீங்க. ஆச்சரியமான பண்புங்க. நீங்க எந்த உலகத்தில் இருக்கீங்க? நீங்க தமிழ்நாடு பூரா பாருங்க, அதுல அவருக்கு இமேஜ் இன்னைக்கு பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. திரு டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவருடைய மதிப்பு தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கு. ஆமா, எவனாவது நம்புவானா அவர் லஞ்சம் கொடுத்தான்னு சொல்றத? காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு, தீர்ப்பு வந்த பிறகுதான் தெரியும். என்ன தீர்ப்பு சொன்னோன்னா குற்றவாளியா? அப்புறம் தீர்ப்பு சொன்னாலும் குற்றவாளி இல்லைன்னு அப்புறம் எதை தான் குற்றவாளி? என்ன நம்ம வந்து விசாரணைக்கு அதிகாக இருந்தால் பரவாயில்ல, தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள். நீங்க சொல்ற சுகேஷ் அவரை எனக்கு தெரியாதுங்கிறான். எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல. சரி, கொடுக்க முயற்சித்தார்னு சொன்னா ரிசீவர் யாரு? இந்தியாவில இதுவரைக்கும் லஞ்சம் கொடுக்க முயற்சித்தான் எவனையாவது கைது செய்திருக்காங்களா? இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு உங்களுக்கு தெரியலையா? இது குரூரத்தினுடைய உச்சம்னு உங்களுக்கு புரியலையா? ஒரு செயல் நடப்பதற்கு முன்னாடி தடுத்தா அதை மதியுகம்னு பார்க்காம சதிவியுகம்னு சொல்றதா? அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். குற்றவாளி அவனுக்கு முகத்துல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். தினகரன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய குற்றவாளிகள் கன்னத்துல மச்சம் வச்சுட்டு கட்டம் போட்ட சட்டை போட்டு கையில மடிச்சுக்கிட்டு அதெல்லாம் அந்த காலம் இல்லையா? இன்னைக்கு வந்து குற்றவாளிகள் வந்து காட்டி கொடுத்துரும். அவரை ஒடுக்குவதன் மூலம், அவருக்கு மன உளைச்சலை தருவதன் மூலம் அவருடைய நம்பிக்கையை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். அவரை இல்லாமல் ஆக்குவதன் மூலம் இந்த மண்ணில் ஒரு பாசிஸ்டுகள் கால் ஊன்றுவதற்கு நினைக்கிறார்கள். இது நடக்காது. இல்ல, அவர் வந்து குற்றவாளியா இல்லையாங்கிற விதத்துல நான் போல அது நீதிமன்றம் சொல்வதற்காக நானும் காத்திருக்கிறேன். ஆனா அவர் வந்து சிறை சென்றதுனாலையும் அவர் வந்து கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கேன்னு நான் சொன்னதுனாலையும் அவருடைய மதிப்பீடு தமிழகத்தில் உயர்ந்திருக்கிறது நாடு புற சுத்திர நான் சொல்றேன். மக்கள் வந்து தினகரன் மீது பரிதாபம் கொண்டிருக்கிறார்கள், பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவருடைய என்ன தலைமை பண்பை பார்த்தாங்கன்னு கேள்வி வரும். அதாவது எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, கருணாநிதி இருந்தாரு அப்படின்னா அவர்கள்லாம் வந்து என்னென்ன மாதிரி விஷயம்? அதாவது அவர் ஆர்கே நகர் தேர்தலில் தொகுதிக்கு போக முடியாதுன்னாங்க. தொகுதிக்கு வந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு வந்தது என்று அவர் நிரூபித்தார். ஒரு ஜனநாயக பண்போடு இந்த கட்சியை நடத்துவதற்கு எல்லா விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். எல்லோருடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டார். அம்மாவினுடைய அமரத்துவம், சின்னம்மாவினுடைய அஞ்ஞாதவாசம், இந்த பொறுப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, இதை எல்லோரும் ஏற்க தகுந்தவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கவலையோடு கடமையாற்றினார். ஆர்கே நகர்ல பணம் எப்படி வாரி இறைக்கப்பட்டது என்பது தேர்தல் ஆணையம் பக்கம் பக்கமாக பேசியிருக்கு. ஏன் தேர்தல் ஆணையம் எங்க போயிருந்துதான் பணம் கொடுக்கும் பொழுது? கையாலாகாது தேர்தல் ஆணையம். பணம் கொடுக்காம என்ன செய்தாங்களா? அவங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யலையா? அதெல்லாம் வேலை செஞ்சதுனால வழக்கு பதிவு செஞ்சாங்க. 18 பட்டாலியன் வந்து இறக்குனாங்களே, அது வேலை செய்யலையா? அதெல்லாம் வேலை செஞ்சனால தான் தேர்தல் கண்டுபிடிச்சவன கூண்டுல நிறுத்து. இது முடிஞ்சா கண்டுபிடிச்சு பாருங்கிற சவாலா? என்னது சவாலு? என்னங்க இது? தேர்தல் ரிட்டர்னிங் ஆபீசரை மாத்துறீங்க, அதுக்கு பிறகு 6 அதிகாரிகள் அவருக்கு கூட சேர்க்கிறீங்க. ராஜேஷ் லக்கானிக்கு ஈடாக இன்னொருவருக்கு அதிகாரம் கொடுத்து 10,000 பேர் வந்து உட்காருகிறார். எல்லா வீதியிலையும் சிசிடிவி கேமரா வைக்கிறீங்க. எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளை மட்டும் காது கொடுத்து கேட்கிறீங்க. அதுக்கு பிறகு ஏன் தேர்தலை நிறுத்துறீங்க?
இல்ல, குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவுகள் எல்லா கட்சியினர் மீதும் எல்லா பிரிவினர் மீதும் தொடரப்பட்டது. சுயேட்சைகள் வரைக்கும் குற்றச்சாட்டு உள்ளாகி இருக்கிறாங்க. ஆனால் தொப்பி வாங்கினதுல இருந்து கண்கூடா பணப்பரிமாற்றத்துல இருந்து 89 கோடி ரூபாய்க்கான பரிவர்த்தனைகள் பற்றிய காகிதங்களை பார்த்த பிறகு அதன் பிறகுதான் இந்த முடிவுக்கு வர்றாங்க. வருமான வரித்துறை சோதனை செஞ்சு அத்தனையுமே கண்கூடா பார்த்ததே. எத்தனை காகிதங்கள் எங்க அமைச்சர் பெருமக்களுடைய இல்லங்கள்ல ஒவ்வொருத்தருடைய பெயரை வருமான வரித்துறை தான் இப்ப புனிதமானவர்களா? நம்ம நீதித்துறை நம்ப மாட்டோம், வருமான வரித்துறை நம்புவோம். யார் தினகரன் தவிர வேற யாருமே நம்ப மாட்டோமா? தினகரன் தவிர நாங்க தினகரன் தவிர யாரையும் நம்ப மாட்டோம். பகல் 2 மணிக்கு உட்கார வைத்து இரவு 2 மணி வரைக்கும் விசாரணை. எதுக்கு? இதுக்கு பேர் விசாரணையா? இதற்கு பேர் சிலுவைப்பாடு. இது போன்ற விசாரணைகள் இந்தியாவில் அன்றாடம் கோடிக்கணக்கான பேருக்கு நடக்கின்றன. அப்போதெல்லாம் நாம் மணிமேகலை பற்றி பேசுவதில்லை. நீங்க ஊடகத்தில் இருக்கீங்க, ஒரு சர்வாதிகாரத்தினுடைய நிழல் கவிகிறது. நீங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. இதான் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள். நீங்கள் சர்வாதிகாரத்தின் நிழல் என்று சொல்வது பாஜக ஆட்சி. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சர்வாதிகாரத்தினுடைய நிழல் கவிகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி நடக்கிறது, சர்வாதிகாரம் வருகிறது. நீங்க அதிமுக சொல்றீங்களா? ஒருவேளை உங்களுக்கு புரியலையா? புரியாம தான் கேட்கிறேன். இந்த நடவடிக்கை செய்யறது பிஜேபி தான் உங்களுக்கு தெரியலையா? பாஜக நேரடியாக தொடர்பு கொண்டிருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி நடந்த 1000 தேர்தல் நிற்கும்னு பிஜேபியினுடைய தமிழக கட்சி தலைவர் சொல்வதற்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அதிகாரம் இல்லங்க, அனுபவம். என்ன அனுபவம்? அவங்க கண்கூட பார்க்கிறாங்க. என்ன அனுபவம்? 1000 பிறை கண்ட அனுபவசாலியா அந்த அம்மா? இது 1000 பிறை கண்ட 3 தேர்தல் பார்த்தா போதும். அரவக்குறிச்சியில தஞ்சாவூர்ல என்ன வச்சு பார்த்தாங்க. அடுத்துதான் நடக்க போது அரவக்குறிச்சியில நடக்கலையா தேர்தல்? அங்கேயும் பணம் தாண்டவம் ஆடிச்சுன்னு ஊருக்கு சொன்னாங்களே. அப்ப ஏன் தடுத்து நிறுத்தல? தடுத்து நிறுத்தது மீறி நடந்துச்சு. அப்ப அது என்னதப்பா? அப்ப உனக்கு தேர்தல் ஆணையத்தை நடத்துக்கு யோகியதை இல்லையா? அவர்கள் எந்த அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகார வரம்புக்குள் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. அதை மீறி நான் செய்வேன் சொல்லி சொல்லும்போது அவங்க என்ன செய்ய முடியும்? எப்படி மீறி செய்ய முடியும்? அப்படின்னு நாங்க ஏன் தேர்தல் பிரச்சாரம் செய்யறோம்? பணம் கொடுத்து ஜெயிச்சலன்னு பேசாம வீட்டுல இல்ல இருக்கணும். கடந்த ஆட்சியில திருமங்கலத்துல தேர்தல் நடந்த போது பணம் புழங்கியதா? புழங்கியது. அது எப்படி சொல்றீங்க? திருமங்கலத்துல பணம் புழங்கியது, திருவரங்கத்துல பணம் புழங்கல, தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில பணம் புழங்கல. அதாவது அதிமுக ஆட்சி நடந்தா பரிசுத்த தேர்தல், திமுக ஆட்சி நடந்தா மோசமான தேர்தல். சார், அது வெளிப்படையா நடந்தது. பச்சை இலையில சோறு போட்டு இலைக்கடியில ரூபா வச்சு கொடுத்தாங்க. அதுதான் சொல்ல வரேன். திருமங்கலத்துல நடந்திருக்கலாம், ஆனால் அதிமுக ஆட்சி நடக்கலன்னு சொல்றீங்களே. நடக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்க நல்ல பேர் வாங்கணும்னு விரும்புறோம். அங்க முறைகேடு நடந்ததா? உங்களுடைய கட்சியிலேயே இருக்கிறவர், முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் திரு பன்னீர்செல்வம் சொன்னார், பணம் பாதாளம் வரை பாய்ந்தது ஆர்கே நகர்ல. அவரே சொல்றார், ஊர் பூரா பார்த்தாங்கன்னு சொல்றார். உங்களுடைய கட்சியில இருக்கிற ஒரு அம்பல கொடுக்க சொல்றதை ஏன் என்கிட்ட சொல்றீங்க? ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை 2 முறை பெற்றவர். யார் சொன்ன நம்பிக்கைன்னு? அந்த இடத்துல கொஞ்ச நாள் உட்கார்ந்துக்கணும். நம்பிக்கையா? முதலமைச்சர் பதவி உங்களுக்கும் எனக்கு விட்டு கொடுப்பார்களா யாராவது? முதலமைச்சர் பதவி உங்களுக்கும் எனக்கு யாராவது விட்டு கொடுப்பாங்களா? 1 முறை இல்ல 2 முறை, 10 ஆண்டுகள் இடைவெளிகளுக்கு பிறகு. அப்ப அதுவும் தவறுதான். ஜெயலலிதா செய்ததும் தவறுதான். நன்றாற்றில் உள்ளும் தவறுண்டு, அவரவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை. ஜெயலலிதாவுக்கு பண்பறிந்த ஆற்ற தெரியல. நிச்சயமாக. இல்லைன்னா இப்படி ஒரு துரோகிய ஒன்று உட்கார வச்சிருப்பாங்களா? அப்ப விசுவாசியான திருமதி சசிகலாவையோ விசுவாசியான திரு டிடி தினகரன் ஏன் உட்கார வைக்கல? அவங்களே விரும்பலையே. அதை அவங்க சர்வீஸ் மென்டாலிட்டியோட இருந்தாங்களே. திரு ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு துரோகியை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு திருமதி சசிகலா மாதிரி திரு டிடி தினகரன் மாதிரி அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நேர்மையான வச்சிருந்த இந்த ஆபத்தே வந்திருக்காது. நடைமுறை உண்மைகள்லாம் ஒன்றாக இருக்க உங்களுடைய கற்பனை உலகம் வேறொன்றாக இருக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதிமுகவை பற்றியும் அதிமுகவுடைய தலைமையை பற்றி பாருங்க. நாடி பிடித்து பேசுகிறவன், நாட்டு மக்களினுடைய முகம் பார்த்து பேசுகிறவன். தற்போது நடக்கக்கூடிய தமிழக ஆட்சி நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக ஆட்சியா அல்லது தன்னிச்சையான அதிமுக ஆட்சி? முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் அதிமுக சேர்ந்தவர். அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் தானே? ஆமா, தலைமை நிலைய செயலாளர். அவர்களுடைய ஆட்சியை பற்றி உங்களுடைய பார்வை? அது அதிமுகவுடைய ஆட்சியா தான் சொல்லுங்க. 7 மணல் குவாரி தொடங்கி இருக்காங்க. ஒரு சீர்திருத்தமா பண்ணிட்டு இருக்காங்க. குடிமராமத்து கொண்டு வந்திருக்காங்க. முடிந்த அளவுக்கு எங்கிட்டு தான் இருக்காங்க நல்லா. ஸோ தினகரனோ அவர்களுடைய குடும்பத்தினரோ இல்லாமலே இந்த ஆட்சி நல்லாட்சியா தொடருது அப்படின்னா இப்படியே தொடர்றதான சரியா இருக்க முடியும்? தொடரட்டும். நாங்கள் இடையூறாக இருக்க விரும்பலையே. ஆனா நீங்க ஊர் புறம் போய் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்களேன். தினகரன் கைது செய்யப்பட்டது சரின்னு சொல்றீங்க. கைது செய்யப்பட்டது சரின்னு சொல்றேன். நீங்க பிரச்சாரம் யாருக்கு எதிராக பண்றீங்க? பாஜகவுக்கு எதிராகவா, மாநில அரசுக்கு எதிராகவா? அநியாயத்துக்கு எதிராக, ஆதிக்கத்துக்கு எதிராக, அடக்குமுறைக்கு எதிராக. அது அத்தனையுமே செய்வது மத்திய பாஜக அரசு. ஆமா. நீங்கள் சொல்லக்கூடிய நல்லாட்சி நடத்துகிற அதிமுக அரசு பாஜக அரசின் 3 ஆண்டு சாதனைகள் என்று ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பிஆர்ஓக்களுக்கும் அந்த கொண்டாடுங்கள், கதை எழுதுங்கள், அது பற்றிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு தொகுத்து சொல்லுங்க சொல்லுது. அது என்னால ஏற்க முடியல. அதிமுக அரசு நல்லாட்சி திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க முடியாது.
பாஜக நல்லாட்சி நடத்துறதுன்னு எப்படிங்க ஏற்க முடியும்? ஆனால் உங்களுடைய கட்சி தான் மத்தியில் நடக்கக்கூடிய ஆட்சி சிறந்த ஆட்சின்னு சொல்லுது. ஆமா, அவங்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கலாம், நெருக்கடி இருக்கலாம். தினகரனுக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறது, அதிமுக ஆட்சிக்கு என்ன நெருக்கடி வருதுங்க? இல்லைன்னா அவங்க ஏன் வந்து மத்திய அரசு வந்து பாராட்டணும்? ஏன் பாராட்டணும்? அதான் கேட்கிறேன். அது அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். ஏன் பாராட்டு? அவங்க அப்படிங்கிறது திமுக இல்லையே, தமிழக அரசுட்டு நீங்க கேட்கணும். நான் தமிழக அரசின் பிரதிநிதி இல்ல. தமிழக அரசு அதிமுகவிடம் இருக்கிறது, ஆமா, நீங்கள் அதிமுகவில் இருக்கிறீர்கள். ஆமா. அரசு நிர்வாகத்துக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நல்லது நடந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு போறேன். ஆட்சி வேறு கட்சி வேறு. நிச்சயமா அது நிர்வாகத்துக்கு இருக்கலாம், ஆனால் வந்து நடக்கிறது யாருடைய ஆட்சின்னு சொல்ல. நீங்க தான் சொன்னீங்க சிறப்பா செயல்படுறாரு, எங்களுடைய தலைமை நிலை செயலாளரு நீரா திட்டம் கொண்டு வந்தாரு, தூர்வார. ஆமா, ஆனா அவர் தான் இது செஞ்சிருக்கிறாரு. அதுல எங்களுக்கு தப்பு, உடன்பாடு இல்லை எனக்கு. திரு தங்கமணி அவர்கள் மின்சாரத்துறை அமைச்சர் திடீர்னு யாருக்குமே தெரியாம போய் பிரதமரை போய் பார்க்கிறார். அதிமுகவுடைய அமைச்சர், அதையும் வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும் சொல்ல போறீங்க? யாருக்கும் தெரியாம அவரும் பிரதமரும் சந்திச்சது ஊடகங்கள்ல போட்டோ வந்த பிறகுதான் எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் தெரியணும், சொல்லிட்டா போனோம். இல்ல அப்ப ஏதோ பேரம் நடக்கிறதா? அது வந்து நிர்வாக ரீதியான சந்திப்புன்னு தெரியல. பிரதமர் வந்து மாநாட்டில் நடக்கல, மின்சாரத்துறை அமைச்சர் மாநாட்டுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் அங்க ஒரு கான்பரன்ஸுக்கு போயிருந்தாரு, அந்த தானே பார்த்தாரு. இல்ல அந்த கான்பரன்ஸ்ல இல்ல, தனியால அவர் சந்திச்சிருக்கிறாரு. கான்பரன்ஸ்ல பேச போனாரு, சம்பிரதாயமா சந்திச்சாரு. அவரை சந்திக்கணும்னு அவருக்கு தோணி இருக்கும், பார்த்திருப்பாரு. ஏதோ ஒரு புரிதலுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலையா? என்ன புரிதல்? தினகரன் குடும்பத்தை நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டோம், எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் எங்களுடைய ஆட்சி உங்களுடைய அன்பு எல்லாம் சமரசமா போலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி தொடர்பு இருக்குமானால் அது அநியாயம், அக்கிரமம், வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுகிற நடவடிக்கை. ஒரு இயல்பாக ஆட்சியை அடுத்த 4 ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ணுவது அக்கிரமமா? கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன். அதற்கான முயற்சியோடு மத்திய அரசு மத்திய அரசாங்கத்தினுடைய காலில் விழுந்தது ஆட்சியை கொண்டு போடுமா? அதுக்கு பேர் தான் ஆட்சியா? மம்தா அப்படிதான் கொண்டு போறாங்களா? அம்மா அப்படிதான் கொண்டு போனாங்களா? மம்தா வந்து தன்னுடைய செல்வாக்கில் வெற்றி பெற்றவர், ஜெயலலிதா தன்னுடைய செல்வாக்கில் வெற்றி பெற்றவர், திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் தன்னுடைய செல்வாக்கை ஆட்சி தானங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானங்க. வெறும் 5 இடம் தானே கூட இருக்குது, அது எப்பனாலும் ஆபத்துக்குள்ளாகலாம் அப்படிங்கும்போது ஒரு சமரசமான போக்கு இருக்கிறது சரின்னு தானே? சமரசமான போக்கை கூட நான் விரும்புகிறேன். அதுக்காக சரண்டர். சோ அதிமுக அரசு பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டது அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்க. பிஆர்ஓக்கு லெட்டர் போயிருக்குன்னு அது எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கு. கேட்கிறேன். மத்திய அரசு மாநில அரசு இணக்கமான போக்கு கிடையாது. இது வந்து அதிமுக மத்திய அரசு மாநில அரசாங்கம் இணக்கமான போக்கோட தான் போகணும். அந்த முயற்சியா ஏன் இதை நீங்க பார்க்கல? அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது அப்படின்னு ஏன் பார்க்கல? பிஜேபி கட்சியில் அந்த வேலையை செய்யணும், தமிழ்நாடு ஆட்சியா செய்யணும். என்னங்க கதையா இருக்குது? அப்ப இங்க ஒரு சரணாகதி அமல்ல இருக்குன்னு பாக்குறீங்க. இங்க ஆமா, அப்படிதான் தெரியுது. எதுக்காக அந்த சரணாகதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு குற்றம் உள்ள நெஞ்சு நினைக்கிறீங்களா? தெரியலையே, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எனக்கு ஏதோ தப்பு இருக்குமோ அதிமுக ஆட்சியாளர்களிடம்? தப்பு இருக்குமோன்னு நானும் சந்தேகிக்கிறேன். தினகரன் வந்து தலைமை பொறுப்புக்கு நேரடியாக வர்ற வரைக்கும் அதிமுக மேலேயும் ஒரு சந்தேக பார்வை தான் திரு நாஞ்சில் சம்பத்தோட பார்த்துட்டே இருப்பார். இன்னமும் ஒரு திமுக காரராகவும் அதிமுக காரராகவும் தான் தொடர்றாரோ அதிமுக வந்த பிறகும் கூட. ஏன் அப்படி சொல்றீங்க? அதிமுகவுடைய தலைமை மீது நம்பிக்கை இல்லை, அதிமுகவுடைய ஆட்சி மீது நம்பிக்கை இல்லை, அதிமுகவுடைய முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு என்று சொல்றாரு. பின்ன ஏன் இப்படி லெட்டர் கொடு? நீங்க தானே சொன்னீங்க பிஆர்ஓ கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் ஒரு ராஜதந்திர. இது எப்படிங்க ராஜதந்திரம்? வேற எந்த மாநிலத்திலேயே அது நடக்குதா? இது இன்னைக்கு அதிமுக இந்த அளவுக்கு ஒரு 3ஆக பிளவுபட்டு கிடக்கிறதுனால திமுக தன்னுடைய பலத்தை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகரதா நீங்க நினைக்கலையா? ஒரு இன்னும் வல்லமை வாய்ந்த ஒரு கட்சியா மாறதா நீங்க நினைக்கலையா? அதுக்கு அவங்க முயற்சிப்பாங்க. அந்த தேக்கத்தினால தான் நம்ம உள்ளாட்சி தேர்தல் எதிர்கொள்ள தேங்குறோமோ? உள்ளாட்சி தேர்தலை வைக்க போறோமே. கட்சியில் இந்த மாதிரிலாம் ஒரு விரிசல் இருக்குது, திமுக வலுவான எதிர்கட்சியா இருக்குது, நமக்கு ஏற்கனவே பொது தேர்தலே 1.5 விழுக்காடு தான் வித்தியாசம், அதனால நம்ம வந்து பலவீனப்பட்டு கட்சியை சரி செய்யறதுக்கான வேலையோ இதெல்லாம். அதுக்காக உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தாம இருக்க முடியுமா? இல்ல, போகிற போக்கு அப்படித்தானே தெரியுது. ஒரு முறைக்கு 2 முறை நீட்டிச்சாச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது நடத்தாம. தடை வாங்கினதே திமுக தானங்க. சரியாக நடத்த சொல்லி கேட்கிறாங்க, தேர்தல் நிறுத்த சொல்லி கேட்கல. அவங்க அறிவிக்கையில குறைபாடு இருக்குன்றாங்க. சரியான அவங்களுடைய கோரிக்கையிலே உயர் நடத்தணும். வெற்றியா தோல்வியாங்கிறது 2வது. தேர்தல் வருது, தேர்தலை சந்திக்கிறோம். ஸோ தோல்விக்கான வாய்ப்புகளும் கூட இருக்கின்றன. வெற்றி தான் உத்தரவாதம்னு ஒரு ஜனநாயகம் அப்படி சொல்லக்கூடாது. தோத்தாலும் தோப்போம், ஜெயிச்சாலும் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா மக்களுடைய நம்பிக்கை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. மக்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும். ஏன்னா இனி பெர்ஃபார்மன்ஸ் மூலம் தான் மக்களுடைய நம்பிக்கையை பெறணும். அந்த அளவுக்கான வாய்ப்பு ஜெயலலிதா போன்ற ஒரு ஆளுமை இல்லாத போது அதிமுக அரசுக்கு இன்னும் மிச்சம் இருக்கிறதா? ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கே. ஏன் உங்களுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு புலிப்பாய்ச்சல் பாய்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் இன்னும் உள்தகராறுல இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? புலிப்பாய்ச்சல் எல்லாம் கிடையாது. அடுத்த கட்ட நகர்வுக்கு திமுக தயாராகி விட்டது.
அதை எதிர்கொள்ளக்கூடிய வகையில நாமும் அடுத்த கட்டத்து தயாராகணும். ஸ்டாலினுக்கு பாய்ச்சல புலி பாய்ச்சல்னு சொல்லாதீங்க. அவர் குளத்தூர்ல 500 குடத்தோட போய் நிக்கிறாரு. புலி குடத்தோடய போய் நிற்கும். மக்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியது அந்த இடத்துல ஒரு முறைக்கு 2 முறை வெல்வது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் குடத்தை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போய் புலி பாய்ச்சலுங்கிறீங்க. தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பிரச்சனை தலைவிரித்தாடுகிறது. முதலமைச்சர் வந்து 500, 600, 700, 800 கோடி ரூபாய் வரைக்கும் நான் ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணீர் பிரச்சனை பத்தி தான் பேசுறாரு. அதே தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு எதிர்க்கட்சியாக திமுக தன்னாலே என்றதை செல்கிறது. குடத்தோட நிக்கிறாங்க. குடத்தோட நிக்காம குடும்ப பெண்களோடு நிக்காம மக்களோட நிக்காம வேற எப்படி நிக்க முடியும்? வேற யாரும் ஒரு வட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலைங்க இது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இதை போய் செய்யணுமா? மக்களோட மக்களா நிக்கிறதெல்லாம் வார்டு செயலாளர் அவங்க எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். இது புலிப்பாய்ச்சல். ஸ்டாலினுக்கும் புலிப்பாய்ச்சலுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? இன்னைக்கு எத்தனை முதலமைச்சர்கள் வருகிறார்கள், எத்தனை முக்கியமான கட்சி தலைவர் வருகிறார்கள் நீங்க அறியாதது இல்லை. அவருடைய கட்சி தலைவருடைய வைர விழாக்காக அவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல திமுக இருக்குது, அந்த இடத்துல திமுக தலைவர் இருக்கிறார். அதை முன்னெடுக்கக்கூடிய ஏற்கனவே திமுக அதை நடத்தி இருக்குங்க. விபி சிங் காலத்திலே இந்த முயற்சி அவங்க மேற்கொண்டாங்க. அது மாதிரி செய்யறாங்க. அப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஆக்டிவா இருந்தாரு. இப்ப வந்து அவர் அவ்வளவு ஆக்டிவா இருக்க முடியல. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அதே விஷயத்தை முன்னெடுக்கிறார்னு சொல்லும் போது அதே தலைமை பண்பை அவர்கள் காட்டுகிறார்கள். மறுபக்கம் வந்து பாஜக அரசை நம்பி இருக்க வேண்டிய நிலையில் அதிமுக இருக்குன்னு பார்க்கலையா நீங்க? அதை விட ஆளுமையோடும், அதை விட ஆற்றலோடும், அதை விட மக்கள் ஏற்க தகுந்த வகையிலும் இந்த கட்சியை வழிநடத்துகிற வல்லமை டிடிவி தினகரனுக்கு உண்டு. நீங்கள் இதற்கு முன்னாள் தலைவராக ஏற்றிருந்த திரு வைகோ அவர்கள் தற்போது சிறையில் இருக்கிறார். ஆமா. என்ன காரணத்துக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பேசிய விஷயத்தை தேசத்துக்கு எதிரானது என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லி வச்சிருக்காங்க. நீங்கள் தற்போது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திரு தினகரன் தற்போது சிறையில் இருக்கிறார். அவர் என்ன காரணத்துக்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் அப்படிங்கிறார். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் யாரை தலைவராக ஏற்றிருந்தார்? திரு கருணாநிதியை, திரு வைகோவை. அவர்கள் வந்து கொள்கைக்காக போராடியவர்கள். இவர் மீதான குற்றச்சாட்டே வேறு. நாஞ்சில் சம்பத் வந்து மாறிட்டாரா? அவருடைய பிரின்சிபல், அவருடைய கொள்கைக்கு அவருடைய முழக்கங்கள் சுருங்கி விட்டன. ஒரு நிராயுத பாணியின் மீது இன்றைக்கு இப்படி ஒரு பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள். நான் ஏற்றுக்கொண்ட இயக்கத்தை வழிநடத்துவதற்காக வந்த ஒரு தலைவனுடைய பயணத்தில் இன்றைக்கு முல்லை வீசி எறிந்திருக்கிறார்கள். இதை கண்டிக்கிறேன், அவ்வளவுதான். திருமதி சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய கேள்விக்குறியை தேர்தல் ஆணையம் எழுப்பிவிட்டது. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இவங்க தான் பொதுச் செயலாளர்னு. அவரால் நியமிக்கப்பட்டவர் திரு டிடிவி தினகரன், அதனால அவர் துணை பொதுச் செயலாளர்னு. தற்போது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பற்றி விளக்க சொல்லும் போது அதிமுகன்னு போட்டு அடைப்புக்குறிக்குள்ள பொதுச் செயலாளர் யார் என்று தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலில் இதுவரைக்கும் செய்திருக்கிற பாவத்தில் மிகப்பெரிய பாவம் இந்த பாவம். பொதுச் செயலாளர் யாருங்கிறதுல ஒரு மோதல், ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதா இல்லையா? எங்க இருக்கு? திரு பன்னீர்செல்வம் அதான் டிஸ்பியூட் பண்றாரு. அவங்க வந்து அஃபிடவிட் வாங்கிறாங்க. நீங்க வந்து ஊரா பன்னீர்செல்வம் தான் அவங்கள பொதுச் செயலாளர் முன்மொழிந்தது. பிரமாண பத்திரம் நீங்கள் ஊரா வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவங்க வாங்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த பொதுச் செயலாளர் யாருக்கு பிரமாண பத்திரம் யார்கிட்ட வாங்குறாங்க? அதிமுக. நீங்க யார்கிட்ட வாங்குறீங்களா அவங்ககிட்ட. அது அப்படி வாங்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட தான் வாங்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் அவங்க கூட இல்ல. பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்க கூட இருக்காங்க. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எங்க கூட இருக்காங்க. 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்க கூட இருக்காங்க. இந்த கட்சிக்கு சின்னத்தை தரமாட்டாங்க. இதுக்கு பேரு தேர்தல் ஆணையம். அதை டிஸ்பியூட் பண்றாங்க இல்லங்க. அப்படித்தானங்க 89 நடந்துச்சு. 2 பேர் ஒரு சொத்துக்கு 2 பேர் உரிமை கொண்டாடும் போது விசாரணை நடக்கத்தான. விசாரணை வரைக்கும் கட்சியே கிடையாது, ஆர்கனைசேஷனே கிடையாது, கேடர்ஸ் கிடையாது, பாடி கிடையாது. ஏருளவன் சின்னத்துல ஜனதா கட்சின்னு நிக்கிறாரு சுப்பிரமணிய சாமி. இது 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆட்சி இருக்கு, சின்னம் இல்லைங்கிறீங்க. நீங்க முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை, நியமனம் வந்து அதிமுக விதிகளில் இல்லை அப்படின்னு அதிமுக சேர்ந்த ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்விக்கான பதில் தர வேண்டிய தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பு அவங்க செய்யறாங்க. உங்ககிட்ட இருக்கிறதே 11 பேர் தானேங்க. உங்களிடம் ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், எண்ணிக்கை இருக்கலாம். என்னிடம் நியாயம் இருந்தால் போதுமானது. கட்சி எங்கிட்ட தான் இருக்கு. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே தவறுங்கிறதான சார் பிரச்சனையே. ஏன் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியோட பேர் வந்து பிரமாண பத்திரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு? தலைமை நிலை செயலாளர் மற்றும் முதலமைச்சராக கூடிய எடப்பாடி பழனிசாமி நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம். ஏன் சேர்க்கப்படுது? ஏன் முதல்ல சசிகலா தினகரன் மட்டும் இருந்துச்சு, இப்ப ஏன் 3வது பேர் சேர்க்கப்படுது? அவர்கள் மீது எப்படி திரு பன்னீர்செல்வம் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கொள்ளலங்கிற அர்த்தத்தை காட்டுது. அப்ப தேர்தல் ஆணையம் செய்தது சரிங்கிறீங்க நீங்க. விசாரணை பண்ணி கொண்டிருக்க அவங்க எந்த முடிவும் எடுக்கல. ஏன் முடிவெடுக்கல? 2 பேரும் பக்கம் பக்கமா ஏங்க முடிவெடுக்க முடியாது? பக்கம் பக்கமா கொடுத்தா யாவது ஃப்ராட் இருக்குன்னு தெரியாதா தேர்தல் ஆணையத்துக்கு? தெருவில் நிக்கிறவன்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி ஒருத்தன் கொண்டு கொடுப்பான், அதெல்லாம் அவன் படிச்சுட்டு இருப்பானா? இதற்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பூச்சலா இருக்கும்போது தலைமை நிலைய நிர்வாகிகளா இருந்த அவைத்தலைவர் டிஸ்பியூட் பண்றாரு, பொருளாளர் டிஸ்பியூட் பண்றாரு. அப்ப அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கத்தானே செய்யும். யார் வந்து பரிந்துரை சொன்னார்களோ அவர்களே அது அவைத்தலைவர் தான் கழட்டி விட்டாச்சு இல்லைங்க.
அதுதானே செல்லாதுங்கிறதான கேள்வி. இப்ப அது எப்படி செல்லாதுங்கிறது சொல்லுது. சசிகலாவுடைய நியமனம் செல்லுமா செல்லாதா என்பதை பொறுத்துதான் அதைத்தான் சொன்னேன். தினகரனுடைய நியமனமும் இந்திய தேர்தல் ஆணையம் தன்னுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் செய்யாத அநியாயத்தை இப்போது செய்திருக்கிறது. அது நாணயமாகவும் இயங்கவில்லை, சுதந்திரமாகவும் இயங்கவில்லை. இருக்கக்கூடிய அமைப்புகளிலேயே தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் தான் சுதந்திரமா இருக்குது அப்படின்னு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது நம்பிக்கை தான் அத்தனையுமே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பாதகமான விஷயம் வந்துருச்சுன்னா தேர்தல் ஆணையத்துடைய நேர்மை மீதே சந்தேகிப்பீங்களா? ஓஹோ, நம்பிக்கைக்குரிய அமைப்பா தான் இருக்கா தேர்தல் ஆணையம்? வழக்குடைய நீதித்துறையின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் புனிதத்தை கற்பிக்கிற வேலையை செய்யாதீங்க. அரசியல்வாதிகள் மீதும் அதிமுக மீது மட்டும்தான் விமர்சனத்தை வைங்க, பதில் சொல்றோம். இன்னைக்கு அதிமுக வந்து திருமதி சசிகலா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா தேர்தல் ஆணையம் புனிதமான அமைப்பா மாறி இருக்கும் இல்லையா? நியாயமான நடவடிக்கைங்க அது. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல கால் ஊன்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. கால் இருந்தா தானங்க ஊன முடியும். காலை இல்லாதவங்க கால் ஊனணும்னா என்னதுங்க இது? தமிழ்நாட்டுல அவர்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர்களுக்கு வந்து 2 நகரசபை தலைவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்கள். உங்களுடைய அதிமுக அவர்களுடைய கூட்டணியில் இருந்தது. காலும் இல்ல கண்ணும் இல்ல. காலெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு ஆவி மாதிரி. அது இங்கிலீஷ் படத்துல வர்ற ஆவி மாதிரி. அது காலும் கிடையாது, கையும் கிடையாது. விபரீதமான ஆசைகள். ஓகே, பாஜகவுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? அவங்க ஏன் அதிமுகவுக்கு வந்து பாரபட்சமா செயல்படும்? அவங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்குறாங்கன்னு சொல்றேன். பாஜகவுடைய அழுத்தம் அங்க இருக்குன்னு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. சோ ஒரு அழுத்தத்துக்கு இரையாகிற இடத்துல தான் அதிமுக இருக்குதா? இருக்கு. நீங்களே குறிப்பிட்டது போல ஜெயலலிதாவோ மம்தா பானர்ஜி அப்படி இருந்திருப்பாங்களா? அவங்க அப்படி செஞ்சிருக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? அப்ப அப்படிப்பட்ட தலைமை இப்ப அதிமுகல இல்ல. சின்னம்மா வெளியில இருந்தா இதெல்லாம் நேர்ந்திருக்காது. தினகரன் வெளியில இருந்தாலும் நேர்ந்திருக்காது. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக அழுத்தத்துக்கு இரையாயிட்டார் இல்லையோ? சின்னம்மாவும் டிடிவி தினகரன் இருந்தா இது நடந்திருக்காது. அவங்க வந்து 2 பேரும், இன்னும் குறிப்பா அந்த திருமதி சசிகலா வந்து சிறையில் இருக்கிறது வந்து அரசியல் போராட்டத்துக்காக அல்லவே. அவங்க வந்து குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கப்பட்டு ஒரு முறைக்கு 2 முறை வழக்கு விசாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் போய் தான் வந்திருக்காங்க. அவங்க மேல மக்கள் எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வச்சிருப்பாங்க? அவங்களுக்கு எப்படி இந்த ஆளுமை பண்பு இருந்திருக்கும்? அவங்க எப்படி கட்சியை காப்பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க இருந்தா நடந்திருக்காரு. இது வரைக்கும் அவங்க தான் காப்பாத்தினாங்க. ஜெயலலிதா இல்லையோ? ஜெயலலிதா அவங்க கூட இருந்து காப்பாத்தினாங்க. இப்ப எப்படி திரு தினகரன் அவர்கள் திரைமறைவுல இருந்து இயக்குறாரோ அதே மாதிரி வந்து திரைமறைவுல இருந்து சசிகலா அவர்கள் தான் இயக்குறாங்க. அவங்க அம்மா தான் இயக்குனாங்க. அது அவங்களுக்கே தெரியும். இந்த கட்சியில பதவி வாங்கி அனுபவிச்ச எல்லாருக்கும் அது தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியாது. ஜெயலலிதாவுக்கு ஆளுமை பண்பு இல்லை. அந்த பண்பை வந்து பின்னாடி ஒரு ஆள் வேணும் இல்லைங்க. ஒரு ஆளுடைய சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு அந்த எல்லா சுமையும் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க. அதிமுகவில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, திமுகவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு, பிற கட்சிகள் நிறைய இயங்கிட்டு இருக்குன்னா அவங்களுடைய போராட்டத்தில் உட்பட எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க? திரு தினகரன் வந்து தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படிங்கிற வார்த்தைகள் என்ன கணக்கு? இல்லை, அதாவது எல்லோரையும் வசீகரிக்கிற ஒரு தலைவர் யாரும் இல்லை. கரிஷ்மேட்டிக் லீடர். அவர்கிட்ட அந்த கரிஷ்மா இருக்கு, அந்த ஈர்ப்பு இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வந்து தினகரனுடைய வருகைக்காக இயங்குதோ? அப்படி ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். ஏதாவது ஒரு பாலிசி வைஸா, சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக, மரபு ரீதியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கும்ல, இப்படிப்பட்ட ஒரு பரம்பரை வந்தவர், இவர் இந்த மாதிரி விஷயத்தை செய்யணும், அவர் தான் இந்த இடத்தை விட்டு நிரப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. பரம்பரையில் வரணுமா? ஏதாவது ஒரு கணக்கு. பரம்பரை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மகனா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒருத்தருடைய வாரிசா நீங்க வந்து திராவிட இயக்கத்தோட சிசு அப்படின்னு என்னால சொல்ல முடியும். அது யாருடைய பரம்பரையா இருக்க வேண்டியது இல்லை. உங்களுடைய தமிழ், உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய மொழி வளம், உங்களுடைய சித்தாந்த பிடிப்பு. எனக்கும் தினகரன் போய் போட்டியை உருவாக்கிறீங்க போல இருக்கு. உங்களுடைய தமிழும் உங்களுடைய ஞானமும் உங்களுடைய திராவிட சிந்தனையும் ஊரறிந்தது. அப்படி ஏதாவது தினகரன் தொடர்பாக இருக்குதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு காலம் அவருக்கு கொடுக்கல, இப்ப கொடுத்திருக்கு. அதை அவர் நிரூபிப்பார். அந்த வெற்றிடத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரப்புவார் நீங்க நினைக்கலையா? நிச்சயமா முடியாது. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் இல்லை. தலைவர் கிடையாது, அவர் முதலமைச்சர். இந்த நாட்டுக்கே ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும், ஆனால் கட்சிக்கு தலைவராக இருக்க முடியாது. அவர் தலைமை கழக செயலாளர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பு உங்கள்கிட்ட என்கிட்ட யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆளுமை பண்பு இருக்கிறவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த முதலமைச்சர் பதவி ஓபிஎஸ்டே இருந்துங்க. முதலமைச்சர் பதவி ஆளுமை தன்மை இருந்ததுனாலே கொடுத்தாங்க. ஓபிஎஸ் தேர்ந்தெடுத்தது ஜெயலலிதா, இபிஎஸ் தேர்ந்தெடுத்தது சசிகலா. யார் அதிக தவறு செஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? இபிஎஸ் தேர்ந்தெடுத்தது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒருமுகமாக தேர்ந்தெடுத்தாங்க. ஓபிஎஸ் அப்படி ஒன்றும் தேர்ந்தெடுக்கல. அப்படி தேர்ந்தெடுத்தது வந்து சசிகலா அவரோட தலைமையில தானே. அவங்க கூவத்தூர்ல இருக்கும்போது அவங்க முன்னிலையில் நடந்த விஷயம் தானே. திரு தினகரனும் அங்க இருக்கிறார், திருமதி சசிகலா அங்க இருக்கிறார். அப்பதான் திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அந்த வெற்றிடத்தை அவரால் நிரப்ப முடியணும்ல. அவரால் நிரப்ப முடியாத ஒரு தலைவரே இல்லைங்கிற சட்டமன்ற அதிமுக கட்சிக்கு துணை பொதுச்செயலர் அவரா? இன்னைக்கு கட்சி அலுவலகத்துல போய் மாவட்ட செயலாளரை பார்த்து, தொண்டர்களை பார்த்து, துணை பொதுச்செயலர் சிறையில் இருக்கிற நேரத்தில் அந்த கடமை அவர் செய்யறாரு.
அப்ப அந்த வெற்றிடத்தை அவரால் நிரப்ப முடியாது. தினகரன் வந்து டிடிவி தினகரனால் மட்டும்தான் நிரப்ப முடியும். தினகரனுக்கு இணையாக தமிழகத்துல இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. எனக்கு புரியாத ஒரு வியப்பு என்னன்னா, அந்த முடிவுக்கு திரு நாஞ்சில் சம்பத் வர்றதுக்கான காரணம் என்ன? திரு தினகரன் நல்ல தலைமை பண்பு கொண்டவராக இருக்கலாம், அதிமுக துணை பூச்சலாக இருக்கலாம், ஆனால் இவர் போன்ற அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இல்ல. நான் தலைவர் கலைஞர்கிட்ட பழகி இருக்கேன், அண்ணன் ஸ்டாலின் பழகி இருக்கேன், வைகோட்ட பழகி இருக்கேன், அம்மா கூட நான் 4 வருட காலம் இயங்கி இருக்கேன். இந்த மாதிரி ஜனநாயக பண்பை நான் வேற யார்ட்டையும் பார்த்ததில்லை. அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்டாயமா தேவைப்படுது. கண்டிப்பா தேவைப்படுகிறது. அந்த கூட்டணியாக பாஜக இருக்கும் நம்ம இருப்பீங்களா? அப்படி இருந்தால் அது கசக்கும். ஆனா அதற்காக பிரச்சாரம் செய்வார் கசப்பான வருத்தத்தோடு திரு நாஞ்சில் சம்பத். இல்ல, செய்ய மாட்டேன். அதிமுகவோடு பாஜக கூட்டணி அமைத்தால் நாஞ்சில் சம்பத் பிரச்சாரம் செய்ய மாட்டார். அதிமுகவுக்கு செய்வேன். அதிமுகவுக்கு கூட்டணி தேவைப்படுகிறது என்று சொல்லும் போதே அந்த கட்சி பலவீனப்பட்டு கிடக்கிறது என்பது கிடையாது. கூட்டணி தேவைப்படுகிறது. 2014 பாராளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2011 உள்ளாட்சி தேர்தல் அத்தனையுமே வந்து தனியா எதிர்கொண்டவர் ஜெயலலிதா. ஆமா, இப்ப கூட்டணி அந்த நிலைமைக்கு இல்ல. அப்ப அதிமுக பலவீனப்பட்டு கிடக்கிறது. அந்த பலவீனத்துக்கான காரணம் ஜெயலலிதாவுடைய மறைவா, தினகரனுடைய பூச்சலாளர் தன்மையா, எடப்பாடி பழனிசாமி தலைமையா? அம்மாவுடைய மறைவு. இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் அதிக இடங்களை பெறக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்போம். அது நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்தது. இப்போ இருக்கக்கூடியதுல திமுக ஒரு வல்லமையோடு கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த கட்சியா இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலே 1.5 விழுக்காடு தான் இருக்கு வித்தியாசம் அப்படிங்கிற சொல்லும்போது அவர்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு நினைக்கலையா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க திருமாவளவன் அந்த பக்கத்தில் போய் நிற்கிறாரு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது, அவங்க வல்லமையோட கூட்டணியோட இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்கன்னு தெரியல. இங்கே பிஜேபி சேர்த்துக்கிட்டோம்னா மைனஸ் ஆகிடும். ஆனால் அதற்கான வாய்ப்பு தெரியுது. பிஜேபியோட கூட்டணி வச்சிருவாங்களோன்னு தெரியுது. வரக்கூடாதுன்னு எல்லா கோவிலையும் நான் போய் மன்றாடுவேன், அவ்வளோதான். வேற என்ன செய்ய முடியும் என்னால்? பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிக இடங்களை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பெற முடியும். அது வந்து பாஜக மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பா நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது வந்து பாஜக இல்ல இவர்கள் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் செய்தார்கள், இவருடைய கூட்டணி மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள். 2018 தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட 18 விழுக்காடு வாக்களை வாங்கியது 2014. அது தேசிய ஜனநாயக கூட்டணி. கிட்டத்தட்ட அதே தேசிய ஜனநாயக கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இல்லாமல் போட்டியிட்டது 5 விழுக்காடு. பாஜகவுக்கு இப்ப தமிழ்நாட்டில் வந்து வெறுப்பு அதிகமாகி இருக்கு. காரணம் அவங்க நடவடிக்கை. அதிமுக எதிரான அதிமுகவுக்கு என்னங்க சொல்றீங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு எம்எல்ஏ அடிக்கிறான், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒரு முதலமைச்சர் முடிவெட்டுற மாதிரி மாணவர்களே முடிவெட்டணுங்கிறான் ஊபியில. என்னங்க இது? இதெல்லாம் காட்டு பிராண்டித்தனத்துக்கு போயிட்டு இருக்கா நாடு. அந்த யூபியில வரலாறு காணாத வெற்றி பாஜக பெற்றிருக்குது அப்படின்னு நீ மறுக்க முடியுமா? அதுதான் சொல்றேன். பாஜக தேயுதுன்னு சொல்லல, இது பாஜக மீது மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கான்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டு மக்களை தான் நான் சொன்னேன். தினகரன் இருந்தா அதிமுக கூட்டணி வச்சு பாஜக கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? வச்சிருக்க வேண்டிய தேவை வராது. தனித்து இயங்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்திருக்கும். அவர் வேற இப்பமே விடுதலை சிறுத்தைகள் டிடிவி தினகரன் கைதை கண்டித்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசு கண்டித்திருக்கிறார். தமிழ் மான உணர்ச்சி உள்ள அனைவரும் கண்டிக்கிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய நேரம் இது. டிடிவி தினகரன் இருந்தா இதெல்லாம் செய்யலாம். மதசார்பற்ற சக்திகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய நல்ல காலம் இப்போதுதான் வந்திருக்கிறது. அதற்கான இயல்பான தேர்வா திமுக தானே இருக்கும். மதசார்பற்ற சக்தி எல்லாம் ஒன்றிணைனா எல்லாருடைய பார்வையும் திமுக பக்கம் தானே இயல்புல போகும். இல்லையே, அண்ணா திமுகவுக்கு அந்த சக்தி உண்டு. பிஜேபியினுடைய அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சியை ஒரு ஓட்டுல கவிழ்த்த கட்சி அதிமுக. திமுக செய்யாது. தமிழகம் முழுக்க அவர்களுக்காக பிரச்சாரம் செய்து அவர்களை ஆட்சியில் அமர்த்திய கட்சியும் அதிமுக தான். அதான் அந்த கட்சி தான் அது இதை செய்ய முடியுங்கிற. திமுக செய்ய முடியாது. திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவான உங்களுடைய பிரச்சார பயணம் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடர போகிறது? அவர் வெளியில வர்ற வரைக்கும், அவர் விடுதலை வர்றது வரைக்கும் தொடரும். இது அதிமுகவுக்கு ஆதரவான பயணமா இல்ல டிடிவி தினகரனுக்கு தனியா? அதிமுகவுக்கு ஆதரவான பயணம். அவர் தான் அதிமுக, டிடிவி தினகரன் தான் அதிமுக. அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் தினனுடைய ஆதரவாளர்களா, அதிமுக ஆதரவாளர்களா, இபிஎஸ் ஆதரவாளர்களா, ஓபிஎஸ் ஆதரவாளர்களா, திரு நாஞ்சில் சம்பத் ஆதரவாளர்களா? எனக்கு ஆதரவாளர்னு யாரும் கிடையாது. நான் அதை விரும்பவும் மாட்டேன். மேலூர்ல கூடிய கூட்டம் யாருடையது? டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக. மக்கள்கிட்ட அவ்வளவு எழுச்சி திரு தினகரனுக்கு ஆதரவாக நினைக்கிறீங்களோ? கண்டிப்பாக. நாளைக்கு வாங்க என் கூட, நானே உங்களை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன். தேவகோட்டைக்கு வாங்க. திரு நாஞ்சில் சம்பத்துடைய தமிழை கேட்கலாம் என்று வந்து. அது எப்படி கேட்பான்? அநியாயத்தை பேசுனா தமிழ்ல பேசுனா கேட்டுருவானா? அக்கிரமத்தை தமிழ்ல சொன்னா கேட்டுருவானா? உங்களுடைய நியாயத்தின் குரல் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வராதான்னு நினைச்சா குரல் வருது, கேட்க வர்றான். கட்சியில எந்த முக்கிய பொறுப்பிலும் இல்லாத திரு நாஞ்சில் சம்பத், கர்நாடக மாநில பொறுப்புல இருக்கக்கூடிய திரு புகழேந்தி, 2 பேர் தான் திரு டிடிவி தினகரனுக்காக போர்க்குரல் கொடுக்கிறார்கள். ஆமா. அப்ப கட்சியில ஏற்பு இல்லை.
நிர்வாகிகள் மத்தியில் ஆதரவு இல்லை. திரு தினகரன் கட்சியினராலே ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இல்லையே. மாவட்ட செயலாளர் 10 பேர் வரணும்ல, எம்எல்ஏக்கள் 7 பேர் வரணும்ல, எம்பிக்கள் 4 பேர் வரணும்ல, யாருமே வரலையே. வரல, ஒதுங்கி இருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க, பதுங்கி இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. ஏதாவது பேய் பிசாசு பூதம் வரப்போதா பதுங்க வேண்டிய அவசியம் என்ன? பூதம் வருதுன்னு பயப்படுறாங்க, பேய் வருதுன்னு பயப்படுறாங்க, பிசாசு வரும்னு பயப்படுறாங்க. பாஜக ஆட்சி ஏதாவது செஞ்சிருமோன்னு அவங்களுக்கு அச்சம் பயப்படுறாங்க. அப்ப இவர்கள்லாம் தப்பு செய்வதாக தானே பார்க்க முடியும். திரு நாஞ்சில் சம்பத் ஏன் எதற்குமே அஞ்சல? நாஞ்சில் சம்பத் எந்த தப்பும் இல்லை. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நாமார்க்கும் குடியெல்லோம் நம்மனை அஞ்சோம்னு மூணாவது வயசுலேயே படிச்சுட்டேன். காரணம் என்ன? நீங்க எந்த தப்பும் செய்யல. உங்கள்ட்ட வந்து உங்களை மிரட்டுறதுக்கோ உருட்டுறதுக்கோ எதுவும் கிடையாது. ஒரு திறந்த புத்தகம். ஆமா. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், அதிமுக மாவட்ட செயலாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இல்லை. அது அவங்கள்ட்ட கேட்கணும், எனக்கு தெரியாது அதை பற்றி. அதிமுகவுடைய நிர்வாகிகள் பரிசுத்தவான்கள் என்று அதிமுகவுடைய திரு நாஞ்சில் சம்பத்தால் சொல்ல முடியும். என்னால சொல்ல முடியல, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நன்றி திரு நாஞ்சில் சம்பத். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கம் நேரம் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.